இப்படி சில மேஜிக் ஏஐ டூல்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு. கொஞ்சம் சீரியஸாக கவனிங்க. ஒரு ஏஐ டூல் உங்களுடைய 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரத்தை ஒரு நாளைக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. இன்னொரு ஏஐ டூலு உங்களுடைய 10,000 50,000 ரூபாயை மாதம் சேவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதான் உண்மை, நீங்கள் நம்பி தான் ஆகணும். நிறைய பேர் நம்ம வேகமாக முன்னேறாததுக்கு காரணம் ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. இப்படின்ற நேரத்தில் பண்ண வேண்டிய ஒரு வேலையை அனாவசியமாக 5 மணி நேரம் செலவு பண்ணி பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான் அவங்க முன்னேறலை. இன்னைக்கு நாம் 15 டொமைனில் இல்லை 15 செக்டார் லைக் கவர்மெண்ட், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஃபினான்ஸ், ஃபேமிலி, மீடியா, சேஃப்டி, அர்பன் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு 15 ஏரியாவில் நாம் என்னென்ன ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணினோம் அப்படின்னா எப்படி நம்மளுடைய எஃபர்ட்டு, டைமு, காஸ்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போகிற ஒரே ஒரு விஷயத்தை இப்போவே சொல்லிடுறேன். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் வேலைகளை எப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இனிமேல் பண்ண மாட்டீங்க. அதை விட சூப்பராக பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா. இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கோல்டன் ரூலோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கோல்டன் ரூல் என்னன்றதை பார்ப்போம். கோல்டன் ரூல் வெரி வெரி சிம்பிள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோவில் திரும்ப இதை தான் சொல்கிறேன். நாம் என்ன இன்புட்டு ஏஐக்கு கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஏஐ அவுட்புட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதனால் ப்ராப்பராக ப்ராம்ப்டிங் பண்ண கற்றுக்கோங்க, இன்புட் பண்ண கற்றுக்கோங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள என்ன பண்ணுறாங்கன்னா சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிவிட்டு வாட் ப்ரோ, யூஸ்லெஸ் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சாட் ஜிபிடி கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னு தெரியுமா? சிம்பிளாக எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? ரைட்டை, எக்ஸ்பிளைன், இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ சாட் ஜிபிடி என்ன பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னா ஜென்ரிக்காக ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக இப்படி ஜென்ரிக்காக கேட்கறதுக்கு பதிலாக இல்லை ஜென்ரிக்காக அவுட்புட் ரிசீவ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கின் கேர் சென்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி ப்ராம்ப்ட் எழுதலாம்? ரைட் அ 30 செகண்ட் ஆட் ஸ்கிரிப்ட் ஃபார் அ ஸ்கின் கேர் பிராண்ட் டார்கெட்டிங் விமன் ஏஜ் 22 to 35 இன் மும்பை. டோன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம், இன்க்ளூட் அர்ஜென்சி அண்ட் ஆஃபர். இப்படி கேட்டிருக்கணும். இப்படி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஐ உங்களுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கான ஒரு மாபெரும் ஆயுதமாக மாறி இருக்கும். ஸோ த்ரூ அவுட் திஸ் வீடியோ நீங்கள் எங்கெல்லாம் ஏஐ டூல் பற்றி பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்டர் இன்புட், பெட்டர் அவுட்புட். ப்ராம்ப்டிங்கில் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் நாலேஜ் வேணும்னா நீங்கள் தயவு செய்து என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேசிக் ப்ராம்ப்டிங், 20 அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸு, 100+ ப்ராம்ப்ட் ஹேக் வீடியோஸு, அது இல்லாமல் உங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக பெட்டுன்னு சொல்லிட்டு பர்சனலைஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜின் டூல், இது எல்லாமே என்னுடைய கம்யூனிட்டியில் இருக்குது. அங்கே ஜாயின் பண்ணி ப்ராம்ப்டிங்கை நல்லா கற்றுக்கோங்க. அடுத்து இந்த வீடியோவை செக்டார்ஸாக நான் டிவைட் பண்ணி சொல்கிறேன். ஒவ்வொரு செக்டார், நான் செக்டார்னு சொல்கிறது கவர்மெண்ட் ஒரு செக்டார், எஜுகேஷன் ஒரு செக்டார், அக்ரிகல்ச்சர் ஒரு செக்டார், அந்த மாதிரி செக்டாரை டிவைட் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஏஐ டூல்ஸ் நான் கவர் பண்ணுவேன். அது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்ன, அது எப்படி உங்களுடைய காஸ்ட்டு, எஃபர்ட்டு, டைமை சேவ் பண்ணி கொடுக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட் சர்வீசஸ்ஸு. அபி ஃபைன் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்குங்க. இப்போது நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு டன்ஸ் ஆஃப் ஸ்கேன்டு பிடிஎஃப்ஸை டார்கெட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன். இந்த பிடிஎஃப்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ரெக்கார்டாக வரும், சர்டிஃபிகேட்டாக வரும், இன்வாய்ஸஸாக வரும், ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸாக வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதை நம்ம அதுலேருந்து டேட்டா புல் பண்ணணும் அப்படின்னா அபி ஃபைன் ரீடர்னு ஒரு டூல் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா OCR + ஏஐ யூஸ் பண்ணுது. அது உங்களுக்கு அப்படியே எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஒரு எம்ப்ளாயி இதுக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அபி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரே மணி நேரத்தில் பண்ணி கொடுக்கும். 80% ஆஃப் த டைம் சேவிங் இங்கே உங்களுக்கு நடக்கும்.
அடுத்து டூல் 2 அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. யூஐ பாத்துன்றது ஒரு பக்கா ரோபோட் எம்ப்ளாயிங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம் ஃபில்லிங்கு, டேட்டாவை வந்து எக்ஸல்ல இருந்து போர்ட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு கிளர்க்கு அல்லது அட்மின் பண்ணக்கூடிய இந்த வேலையை யூஐ பார்த்து என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் லைக் தட் ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஒரு நார்மலாக ஒரு சிட்டிசன் ஃபார்மை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் இப்போ நார்மலாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும். 10x ஸ்பீடு வந்து இதில் சாத்தியம். அடுத்து அக்ரிகல்ச்சர், முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அக்ரிகல்ச்சரில் எப்படி டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குன்றது தெரியல. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக ஏஐ டூல் பற்றின அவேர்னஸ் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில் வந்து சில விஷயங்களை வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை இன்னொரு ஏரியாவில் அதை ஹேண்டில் பண்ணுறதில்ல. நான் வந்து திருவாரூர் பக்கம் போயிருந்தேன். அங்கே வந்து ட்ரோன் வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் இந்த பக்கம் நான் ஒரு தடவை தர்மபுரி பக்கம் போய் ஒரு ஃபார்மர் கிட்ட பேசுகிறப்ப அவங்களுக்கு ட்ரோன் வந்து இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த நாலேஜ் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். 2 டூல்ஸ் நான் அக்ரிகல்ச்சரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டிக்ஸ். இந்த பிளான்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய கிராப் இருக்கு இல்லையா, இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது இலை இருக்குன்னா அந்த இலையை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பிளான்டிக்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா, அது என்ன பண்ணுன்னா, அந்த இலையில என்ன டிசீஸ் இருக்குது, என்ன வந்து பூச்சிக்கொல்லி வந்து என்ன வந்து ஆக்கிரமிச்சிருக்கு, அதுக்கப்புறம் அந்த நியூட்ரியன்ஸ் என்ன இருக்குது, அந்த டிஃபிஷியன்சி என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே பக்காவாக சொல்லிடும். நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இவங்க லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20% 40% இதில் வந்து லாஸ் இருக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த ரிஸ்க்கை வந்து இயர்லியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பிளான்டிக்ஸ் ஏஐ டூலை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது தாண்டி EOSDA அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டூல் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, சேட்டிலைட் ப்ளஸ் ஏஐ யூஸ் பண்ணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 10 ஏக்கரில் உங்களுடைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் வந்து செழிப்பாக வளருது, பாக்கி 6 ஏக்கர் வந்து அப்படி வளரல. இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். இந்த டூல் வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு அப்படியே ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ணி கொடுக்குற மாதிரி கிளியராக ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் மேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிராப் ஹெல்த் மேப். இந்தந்த இடத்துலலாம் கிராப் ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு, இங்கெல்லாம் வந்து அப்படி வளரல. இது இல்லாமல் வந்து இந்த மாய்ஸ்சர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. மாய்ஸ்சர் ஸ்டேட்டஸ்னால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை நிலை, அப்படி ஈரப்பத நிலை அல்லது ஈரத்தன்மை நிலை இருக்கு இல்லையா, இதை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கும். வெஜிடேஷன் இண்டெக்ஸ் வந்து இது வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கும். இந்த பசுமை குறியீடுன்னு சொல்லுவாங்க, இந்த தாவரம் வந்து எப்படி வேகமாக வளருது, அதனுடைய அந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்றத வந்து இந்த ஏஐ டூல் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆக வேண்டிய ஒரு டூல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஐ டியூட்டர். இந்த ஏஐ டியூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. நாங்களே ஒரு டூல் வச்சுருக்கோம். இதுக்கு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது வந்து இந்த கான்மிகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ் அகாடமியில் ஒரு ஏஐ டியூட்டர் டூல் வச்சுருக்காங்க. நார்மலாக இந்த ஏஐ டியூட்டர் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் ChatGPT கேட்குறீங்க, பெர்ப்ளெக்சிட்டி கேட்குறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு டைரக்ட் ஆன்சர் கொடுக்கும். உங்கள் கொஷினுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்காது. இப்போ ஒரு டீச்சர் கிட்ட நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சில விஷயம் புரியலன்னா அவங்க ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதை வந்து இந்த ஏஐ டியூட்டர் பண்ணும். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அல்ஜிப்ராவில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பாங்களோ அதை அப்படியே இது வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி கொடுக்கும். இப்போது மெயினாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து டியூஷன் வந்து மஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கோம். சிட்டியை பொறுத்து இந்த டியூஷன் ஃபீஸ் வந்து மாறும். 2000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரை மாதம் வந்து நம்ம டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டிபெண்டன்சியை வந்து இந்த ஏஐ டியூட்டர் டூல் வந்து பிரேக் பண்ணிடும். இது கண்டிப்பாக இன்னும் போகக்கூடிய காலங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை குழந்தைகள் கிட்ட இல்லை எஜுகேஷனில் வந்து இது வந்து செய்யும். அடுத்து இதே எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டர்னிட்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டர்னிட் டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாமளே ஒரு பக்கம் சொல்கிறோம், உங்களுக்கான கண்டென்ட்டை வேணும், நீங்கள் டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னா போய் ChatGPTலேருந்து எடுங்க, கிராமர்லி யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நாங்களே நிறைய டூல்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே இந்த மாதிரி கண்டென்ட்டை காப்பி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறப்ப அவங்களுடைய ரியல் கிரியேட்டிவிட்டி வந்து வெளியில் தெரியறதில்ல. ஸோ இதை வந்து இப்போ காலேஜஸில் டீச்சர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க, உங்களுடைய அசைன்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கேருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க, இந்த கண்டென்ட் வந்து ரியலாக நீங்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வேறு எங்கேயாவது இருந்து இதை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடுக்கறது தான் இந்த டர்னிட்டின் டூலு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். இந்த செக்டாரில் ஜெரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, XERO.
இது வந்து புக் கீப்பிங்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸில் அந்த புக் கீப்பிங்ன்றது வந்து இன்வாய்ஸஸ் மெயின்டைன் பண்ணுறது, எக்ஸ்பென்ஸை வந்து ட்ராக் பண்ணுறது, டேக்ஸ் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்கு இல்லையா. இதுக்கு நார்மலாக நம்ம வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து ஒரு 20,000 ரூபா மாதம் கொடுத்து வச்சுருப்போம். இப்போ இதே வந்து நீங்கள் Xero யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பார்ட் டைம் அக்கௌண்டன்ட் வச்சுக்கலாம். இது வந்து அதில் ஒரு பாதி வேலையை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். இது இல்லாமல் வந்து ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் ரேடார்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இந்த ஸ்பேம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து அன்ஆத்தரைஸ்டு பேமெண்ட்டு இல்லை அப்படின்னா வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் ஃப்ராடு நடக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிப் ரேடார் அப்படின்ற ஏஐ டூல் இருக்குது. மெயினாக இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேம் நடக்கிறது அதனுடைய பேட்டர்னை வந்து டிடெக்ட் பண்ணி வச்சிரும். டிடெக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து இது மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த டூல் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேம் மூலமாக பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் லாஸ் வந்து ஒரு இயருக்கு வந்து நடக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ். நான் ஏற்கனவே என்னுடைய இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். நம்ம நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரு 100 அப்ளிகேஷன் போடுவோம். ஒரு அப்ளிகேஷன் கூட நமக்கு ரிப்ளை வராது. 2க்கு மட்டும் ரிப்ளை வரும். அதுவும் ஆட்டோ ரிப்ளையாக இருக்கும். நமக்கு எந்த யூஸுமே அதனால் இருக்காது. இதற்கு காரணம் என்னென்னா ஏடிஎஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஏடிஎஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம். நம்மளுடைய ரெஸ்யூம் வந்து உண்மையிலே ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றத அது பக்காவாக ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம ரெஸ்யூம் கொடுக்குறப்ப அதற்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து அலைன் பண்ணி கொடுத்தா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதற்கான டூல் தான் இந்த ரெசின்றது, REZI அப்படின்னு சொல்லி. இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூமை வந்து ஏடிஎஸ்க்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சஸ் வந்து நிறையா வரும். இப்போ இது இல்லாமல் நம்ம இன்னொரு டூல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா லிங்க்டின்ல ஏஐ இருக்கு இல்லையா. இப்போ நார்மலாக நீங்கள் லிங்க்டின்ல ஏதாவது பிளாக் எழுதணும் இல்லை கவர் லெட்டர்ஸ் எழுதணும் அப்படின்னா இப்போ அந்த கவர் லெட்டர் எழுதுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1/2 hour எடுத்துக்குவீங்க. நம்ம திரும்ப அதை வந்து ரிவ்யூ பண்ணி அதை வந்து பெட்டர்மெண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு நம்ம நிறையா ஒர்க் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes ஆகும். அதே இப்போ நீங்கள் வந்து இந்த ஏஐ வந்து இப்போ லிங்க்டின் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் 2 minutesல நீங்கள் வந்து கவர் லெட்டர் முடிச்சிடலாம். இப்போது ஆண்டர்பிரனர்ஷிப் அண்ட் பிஸ்னஸில் என்ன ஏஐ டூல் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டர்பிரனர்ஷிப்பில் நம்ம மெயினாக பார்க்கலாம் அப்படின்னா நோஷன் ஏஐன்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் பிரைன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம மீட்டிங்ஸை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, நம்மளுடைய பிஸ்னஸ் பிளான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, SOPs எழுதுறதுக்கு, ப்ரப்போசல்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஒரு ஸ்டார்ட் அப் ஃபைண்டர் ஒரு பிச் டெக்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் 10 minutesல வந்து பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் ப்ராம்ப்டிங் ரிலேட்டடாக ஏதாவது கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராம்ப்டிங் ஹேக்ஸாக இருக்கட்டும், 20 அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பேசிக் ப்ராம்ப்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வந்து ப்ராம்ப்டிங்கை வந்து பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிக்கல் செஷன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பர்சனலைஸ்டு ப்ராம்ப்ட் இன்ஜின் டூல் உள்ளே இருக்குது. அது வித் லைப்ரரியோடு இருக்குது. லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ப்ராம்ப்ட்ஸ் வந்து நாங்கள் லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராம்ப்டிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஹவுஸ் ஹோல்டில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ரிமைண்டர்ஸுக்கு, ஷாப்பிங் லிஸ்ட்டுக்கு, ஸ்மார்ட் ஹோம் கண்ட்ரோலு, இப்போ இந்த டிவியை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். மீல் லைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குங்க. இந்த மீல் லைம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மீல் பிளான்ஸ் அண்ட் கிராசரி லிஸ்ட் வந்து கொடுத்துரும். இப்போ நார்மலாக நம்ம நிறைய அன்பிளான்டு கிராசரி ஷாப்பிங் வந்து பண்ணுவோம். நம்ம ஃபேமிலிஸ்க்கு தேவையில்லாத பண்ணுவோம். அதில் வந்து நம்ம நிறைய மணி வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேஸ்டேஜை வந்து தடுக்கலாம். எக்ஸாக்டாக நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டூலுமே இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு சேஞ்சை உண்டு பண்ணி கொடுக்கும். ஒன்று டைமை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும், இல்லை எஃபர்ட்டு, இல்லைனா மணி. இந்த 3 இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கும். இப்போ பர்சனல் ஃபினான்ஸ்லேருந்து நம்ம ஒரு டூல் பார்க்கலாம். அந்த டூல் பேரே ராக்கெட் மணி. இந்த ராக்கெட் மணி என்ன பண்ணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸை ட்ராக் பண்ணி நம்ம நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஜான்வரி அட்ரிஷன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. நான் என்னுடைய இன்னொரு வீடியோவில் கூட இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஜான்வரி பிறந்தவொடனே நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம். என்ன ரெசல்யூஷன் எடுப்போம்? ஜிம்முக்கு போகணுன்னு ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி ஜிம்முக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு அதை மறந்தே போயிடுவாங்களாம், ஆட்டோ ரினிவல் போட்டுட்டு. முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த பீப்புள் வந்து ஜிம்முக்கு போகிறதே இல்லையா. இதை தான் வந்து இந்த ஜான்வரி அட்ரிஷன் எஃபெக்ட் சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும் இல்லையா. இது இல்லாமல் நம்ம அமேசானில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம், நெட்ஃப்ளிக்ஸில் பண்ணி வச்சுருப்போம், ஜீல பண்ணி வச்சுருப்போம், இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து ஆட்டோ ரினிவலில் இருக்கும். 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா அப்படின்றது வந்து நம்ம கிட்ட காணாமல் போயிட்டே இருக்கும். இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணுங்கள். மணி லீக்ஸை வந்து கண்டிப்பாக இது வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதே ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் பிரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. நார்மலாக எக்ஸலில் போய் நம்ம பிவோட் டேபிள் போட்டணும், நிறையா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும், நம்மளே போட்டு மண்டையை உடச்சிக்குவோம். இப்போ இந்த பிரிக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா போதும். என்ன ப்ராம்ப்ட் அப்படின்னா, எனக்கு இந்த டாப் 5 கொண்டு வா, எனக்கு இந்த டிஃபரன்ஸில் எனக்கு கொண்டு வா, அதாவது பிட்வீன் 100லேருந்து 1000க்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் இந்த ரோஸ் மட்டும் எனக்கு புல் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுவே கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபினான்ஸில் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. அந்த அவேர்னஸ் தான் மக்கள்கிட்ட கிடையாது. இங்கே வந்து செலக்டடாக தான் நான் உங்களுக்கு டூல் சொல்கிறேன். என்கிட்ட 101 டூல்ஸ் இருக்குது ஃப்ரம் ஆல் தி செக்டார்ஸ், இந்த டொமைன்ஸ்லேருந்து இருக்குது. இந்த டூல்ஸ் பற்றின டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனும் அங்கே இருக்குது. என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் போனீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு டூல்ஸ் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து ஏஐ டூல்ஸ்ன்னு போடுங்க. இதுக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் வந்ததுன்னா நான் இன்னும் இந்த மாதிரி ஒரு 100 டூல்ஸை வந்து உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்போ லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா DeepL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அது வந்து ஒரு பெஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் டூலு. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டூல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலு. உங்களுடைய ரைட்டிங்கை, டோனை, கிராமரை எல்லாத்தையுமே பக்காவாக கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்து உங்களுடைய டெலிவரபிள்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து கிராமர்லி ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கூகுள் ஃபேமிலி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இப்போது எல்லாத்துக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த குழந்தைங்களுடைய ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது. இன்றைக்கி எல்லா குழந்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கூகுள் ஃபேமிலி லிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளுடைய சைல்டு ஸ்க்ரீன் டைம் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ காலர் ஏஐ இருக்கு இல்லையா, ட்ரூ காலரில் ஏஐ வந்துருச்சு. இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேம் டிடெக்ட் பண்ணும், ஃப்ராடு காலை வந்து பிளாக் பண்ணும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் கால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேசிவாக இருக்குங்க. இந்த ஏ என்ன பண்ணுன்னா, ட்ரூ காலர் ஏ என்ன பண்ணுன்னா, இந்த கால்ஸினுடைய பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னை வந்து பார்த்துட்டு அது பக்காவாக உங்களுக்கு பிளாக் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் கான்டென்ட் கிரியேஷன். கேப்கட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது, லாங் வீடியோஸ்லேருந்து நீங்கள் ரீல்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறையா பண்ணும். நார்மலாக எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். இந்த கேப்கட் ஏ யூஸ் பண்ணுறப்ப ஒரு 40 நிமிஷத்தில் வந்து அதை முடிச்சுட்டு போயிடலாம். கேன்வா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. கேன்வாவில் ஏஐ இருக்குது. உங்களுக்கு போஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கலாம், பிராண்டிங் வேணும்னா பிராண்டிங் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும், ஒரு டிசைனர்கிட்ட நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா கண்டிப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதை வந்து 0 காஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்னா கேன்வா ஏஐக்கு தான் போகணும். இப்போ ஏஐ வீடியோ அவதார்ஸ் வேணுமா, சிந்தசியா போகலாம். சிந்தசியா போகிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கேமராவே தேவை கிடையாது. ஏன்னா ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், உங்களுடைய நிறைய டூல்ஸ் வந்து உங்களுடைய எஃபர்ட்டு, டைமு, காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த டூல்ஸினுடையது. டூல்ஸ் வந்து மார்க்கெட்டில் குமிஞ்சு கிடக்கு. பிரச்சனை என்னென்னா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமல் தேவையில்லாமல் நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், காசு அதில் வந்து வீணாகுது, எஃபர்ட் வீணாகுது. ஸோ என்ன டூல் அவைலபிளாக இருக்குன்றத தயவு செய்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, அந்த டூலை வந்து கற்றுக்கோங்க. இதுதான் ஃபியூச்சர் ட்ரெண்ட் ஆக போகுது. என்ன ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏஐ ஏஜென்ட்ஸு ப்ளஸ் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன். இந்த டூல் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. இந்த டூல் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெயினாக இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிடுவோங்க. உங்களுடைய டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணுமா அது பண்ணி கொடுத்துரும், இஎம்ஐ உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கணுமா பண்ணி கொடுத்துரும், மந்த்லி ரிப்போர்ட் எதுக்காவது ஜென்ரேட் பண்ணணுமா பண்ணி கொடுத்துரும். இது வந்து உங்களுடைய ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயாகவே ஒர்க் பண்ணும்.
இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வாட்ஸ்அப் பெனட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மேசிவாக இருக்குது இந்தியாவில். இதை தாண்டி வாய்ஸ் ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் இந்தியாவில் 36 லாங்குவேஜஸ்க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஷ்னியே வந்து அந்த பிளாட்ஃபார்மே சப்போர்ட் பண்ணுது. ஸோ வாய்ஸ் ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் அடாப்ஷன் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப வேகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வெப்சைட்ஸ்லேருந்து வாட்ஸ்அப் ஃபனல்ஸ்க்கு மாற்றிடும். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பே உங்களை வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியராக சொல்லிடும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை, இந்த உண்மையை பல பேர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நானும் திருப்பி சொல்கிறேன். ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, அப்போ தான் நமக்கு வந்து நல்லா நம்மளுடைய மைண்டில் ஏறும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். AI is not replacing humans. AI is replacing humans who don't use AI. இதை நல்லா மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. இப்போது நான் சொன்ன இந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டூல்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2லேருந்து 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு சேவ் பண்ணலாம். 10லேருந்து 50,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வந்து சேவ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கம்மியாயிரும். இங்கே வந்து என்னால் கம்மி டூல்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஆனால் என்கிட்ட 101 டூல்ஸு நாங்கள் நீட்டாக டெஸ்ட் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். அந்த டூல்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறது மட்டும் பத்தாது, ஒரு செக்டாரில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு டூல் அல்லது 2 டூலை பிக்கப் பண்ணுங்கள். ஒரு வீக் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டூலில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் தரேன். பட் சக்ஸஸ் வந்து எக்ஸிக்யூஷனில் இருந்து தான் வரும். சக்ஸஸ் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸிக்யூஷன், நாட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன். பட் நான் இன்ஃபர்மேஷன் தரேன், எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி கீழே AI டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராம்ப்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் எது வேணும்னாலுமே என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் இருக்குது. பர்சனலைஸ்டு பெட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம், ப்ராம்ப்ட் இன்ஜின் டூல். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10,000+ ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது, லைப்ரரி இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக AI எக்ஸ்பர்ட்டாக மாறிடலாம்.